பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்களுமே நோக்கி பார்க்குறோம். ஆவியானவர் எங்களோடு இருந்து காரியங்களை நடப்பி எங்களுடைய ஆயுசு நாட்டில் ஒரு நாளை கொடி கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் 390வது பாடலை பாடி தேவனை மயப்படுத்துவோம். போதும் நீங்கள் போதும் சமூகம் பிரசன்னம் போதும், நீங்கள் போதும் சமூகம் பிரசன்னம் எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் இதுதானே ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கின்றேன் இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா என் ஆன்மா பிரசன்னத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கின்றது என் ஆன்மா பிரசன்னத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கின்றது ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே ஜீவனுள்ள தானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே போதும் நீங்கள் போதும் சமூகம் பிரசன்னம் சமூகம் வாழ்கின்ற நாம் உண்மையிலே பாக்கியவான் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான் எப்போதும் உம்மை துதிப்பே என் நேரமும் உம்மில் மகிழ்வே எப்போதும் உம்மை துதிப்பேன் என் நேரமும் உம்மில் மகிழ்வேன்
ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் உம்மில் மகிழ்வேன். எப்போதும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் உம்மில் மகிழ்வேன். போதும் 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 நீங்க போதும், சமூகம் பிரசன்னம். இவ்வுலக வாழ்வை விட சமூகம் மேலானது. இவ்வுலக வாழ்வை விட சமூகம் மேலானது. பலத்தின் மேலே பலனடைவே, வருகையிலே உம்மை காண்பேன். பலத்தின் மேலே பலனடைவேன், வருகையிலே உம்மை காண்பேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, போதும் பலத்தின் மேலே பலனடைவே, வருகையிலே உம்மை காண்பேன். பலத்தின் மேலே பலனடைவே, வருகையிலே உம்மை காண்பேன். எப்போதும் என் இயேசையா நீதானையா, போதும் நீங்க போதும், சமூகம் பிரசன்னம். அழுகையெல்லாம் ஆனந்த நீரூட்டாக மாற்றுகிறேன். அழுகையெல்லாம் ஆனந்த நீரூட்டாக மாற்றுகிறேன். உளங்களெல்லாம் நிரம்புதையா, வல்லமை மலையாலே. குளங்களெல்லாம் நிரம்புதையா, வல்லமை மலையாலே. சபையெல்லாம் நிரம்புதையா, வல்லமை கிருபையாலே. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, குளங்களெல்லாம் நிரம்புதையா, வல்லமை மலையாலே. சபைகளெல்லாம் நிரம்புதையா, இயேசு வல்லமை கிருபையாலே. போதும் நீதானையா, முன்னே நீதானையா, போதும் நீதானையா, முன்னே நீதானையா. ஏசையா மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் இங்க போதும் சமூகம் பிரசன்னம். போதும் நீங்க போதும் சமூகம் பிரசன்னம். ஆம், ஆண்டவர் கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் ஏற்படுத்தும். சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஒரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கைகள் தன் இடமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தேவனாகிய கர்த்தர் என் கண்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனைகளால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காருடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமே, உண்மையாகவே இந்த வேத பகுதியை நினைக்கும் பொழுது இருதயமெல்லாம் உடைகிறது. ஆண்டோடைய வல்லமையான வேத பகுதி. நிந்திக்கிற
ஆண்டவரை குறித்து உயர்த்த வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்மை அந்த அளவு நிந்திக்கிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசுவுக்காக நாம் வாழும் பொழுது எனக்கு இதெல்லாம் நினைக்கும் பொழுது கடந்த உபவாச ஜெபத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்டே சுத்தமாகவே டோட்டலாக ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டுருக்கு. ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டுருக்கேன். சிலருடைய மனநிலைகள், சில நிலைகள், ஆவியானவர் பேசுகிற விதம், ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சரியான ஒரு யூனிட்டியில் சரியான அர்ப்பணிப்பு இல்லாத செயல்கள் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யலான்னு பார்த்தா அதுக்கு எந்த இதுவும் இல்லாமல் ஆட்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே இங்கே அங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விதமான செயல்கள், இதெல்லாம் என்னை ரொம்ப வாட்டி ஒடுக்குது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரோடு செயல்படுவேன். போயிடும் பொழுது ரொம்ப ஆண்டவர் இல்லைன்னா எங்கேயோ போயிடுவேன். சூழ்நிலைகள், வேலைகளும் கடினமான வேலைகள் இருக்கிறது. அதற்கேற்றாற் போல் நான் இப்போ மண்டலத்தை குறித்து கவனிக்கிறதே இல்லை. சபைதான் முக்கியம் என்ற நிலைக்கு மாறிவிட்டேன். வேலை அதனால கடினமான வேலை, என்னுடைய சரீரம் முடியல. பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொன்ன கேட்டிங்கன்னா எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் இதில் இருக்குது. சிஸ்டமில் இருந்து அத்தனையும் அப்படி நிறைய பாடங்கள் தேவை. எல்லாம் மன உடஞ்சி இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, அதான் நேற்று கூட அந்த பாடல் என்ன ரொம்ப கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்திரு தகப்பனே ரொம்ப அருமையாக இருந்தது. உடைந்த நந்த நூலத்தோட அருகில் நீர் நீங்கள் அருகில் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக அதனால் அந்த அந்த நேற்றுக்கு அந்த பாடலை பாடும்பொழுது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். சிலருடைய நிலைகள், சரகரிகள், அவ்வளோ எதிர்ப்புகள் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறாரு. ஊழியத்தில் வரவங்களை கிரியைகள் எல்லாம் செபிக்கிற இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்துகிறார். ஆனால் இப்படிப்பட்டது. ஆனால் இன்றைக்கி உள்ள பாடல் கூட இதுதான் என் வாஞ்சி, எப்போது நீங்கள் போதுப்பா, உன் சமூகம் மாத்திரம் போது, எப்போது நீர் தான் என் முன்னே, வேறு யாருமே இல்லை. அவ்வளோதான், எல்லாமே நம்ம மனைவியாக ஆண்டவர் எடுத்துட்டீங்க, யாருமே இல்லை இனி, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறிட்டேன். உன் விருப்பம் செய்வது தான் என் வாழ்வின் இயக்கமையா, இதுதானே என்னோட எதுக்காக தான் உயிர் வாழ்கிறேன். ஏசப்பாவுடைய இயக்கம் நான் செய்யணுன்னு தான் வாஞ்சிக்கிறேன். ஏசப்பா என்னை விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். என்னை விரும்பினாருன்னா எடுத்து ஆண்டோடைய கிருபாவரங்களை எனக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கிருபாவரங்களை கொடுத்துட்டு நீ சரியான உபதேசத்தை போதிச்சு என்னுடைய அற்புதத்தை விளங்க செய்யன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு எனக்கு ஏசப்பா மேலே இப்போ வருத்தமாக தான் இருக்குது. அப்படின்னு செஞ்சுருப்பார். இந்த வசனத்தை பேசுன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் எனக்கு அந்த ஒரு கிருபாவரம் கொடுக்கக்கூடாதா? அப்படி எதிர்த்து நிற்கிறவங்க, அவங்க இது மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறவங்க, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, சபையின் தலைவர்கள், தேச தலைவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற ஒரு நாள், அவர்களுக்கான ஒரு நாள் தான் இன்றைக்குள்ள நாள். ஸோ இந்த இடத்துல தான் இது வருது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலுமே எப்படி இருக்கிறாங்க, தலைவன் வசனத்தின்படி இருக்கிறாங்களா, இல்லை வசனத்தை விட்டுட்டு மனைவி பக்கம் சாயிறாங்களா, கணவன் பக்கம் சாயிறாங்களா, இல்லை சபையில் சத்தியத்தின்படி இருக்கிறாங்களா, போதகர் பக்கம் யாரும் சாய வேண்டாம், சத்தியத்தை உணர்கிறாங்களா? இதுதான் ரொம்ப கேள்வியாக இருக்கும். இன்றைக்கி நல்லா சிந்திக்கணும். உலகத்தில் இருக்கிறது போல் இப்படி இயேசுவோட இணைஞ்சிருக்கணுன்னா, இயேசுவோட பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் உங்களை உற்சாகமாக உண்மையாகவே சொல்கிறேன். அப்போது நம்முடைய உணர்வு எப்படி இருக்கணும்? இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். அதான் நீங்கள் போதும். என்னுடைய தரிசனம் அதுதான், வேறு எதுவுமே இல்லை. உம்முடைய அற்புதத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டணும். அதுதான் நான் விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த அற்புதத்தை எடுத்து காட்டணும். முடவை நடக்கணும், நடக்கணும். நிச்சயமாக செவிடம் கேட்கணும், குருடம் பார்வையிடணும். ஆதிசபை அற்புதங்கள் இந்த தேசத்தில் நடக்கலைன்னா ஏசப்பா ஜீவிக்கலைன்னு அர்த்தம். என்னப்பா இப்படி ஏசப்பாவை தாக்கி பேசிட்டான்னு நினைக்காதீங்க. அவ்வளோ வைராக்கியம் இருக்குது. இன்றைக்கி தேசத்தில் பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை. நானே இந்த 2-3 நாள் குழம்பிட்டேன். சில நேரங்களில் இதை பண்ணிடலாமா, சில வேளை அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்னுடைய உணவை கொஞ்சம் வித்தியாசமாக அடிச்சிட்டேன். அதுவே எனக்குள்ளே தெரியுது, இப்படி நான் வித்தியாசமாக பண்ணிட்டேனே அப்படின்னு. இது ஒரு வேண்டான்னு வருத்தது இப்போ நம்ம தொட வேண்டியது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு ஒரு வேதனை தாங்க முடியாமல் போயிடுது. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் தான் போதும். இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அந்த வசனம் கூட பாருங்களேன், உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் என் மாட்டி நோக்கிருமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி. உண்மையாகவே ஆண்டவரை விடவே மாட்டேன். எனக்கு இறங்கணும், உங்களுடைய கிருபை நான் பார்க்கணும், உங்களுடைய கிருபை வெளிப்படுத்தணும். இல்லைன்னா நீங்கள் என்ன எடுத்துருங்க, இதுதாங்க என்னுடைய விருப்பம். அவ்வளோதான். எப்போவுமே நான் வேண்டிக்கிறது, இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன். யூஸ் மீ ஆர் டேக் மீ, யூஸ் மீ ஆர் எஸ் கிறிஸ்துவே யூஸ் மீ ஆர் டேக் மீ அப்படின்னு தான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் அதை அப்படி விட்டுட்டேன்.
இப்போவும் கூட ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிற வரையிலும் நான் விட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே சிறுவர் வாலிப பெண்கள் ஆண்கள் பாவ சாவரோகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அழைச்சி வந்து இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற வரையிலும் நான் விட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே அதை பிரசாப்படுத்துவேன் இயேசு கிறிஸ்துவேன்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் கர்த்தர் செய்வார். எனக்கு இந்த வசனம்லாம் ரொம்ப இதாக இருக்குது, மனதில் கவலை இருக்குது, உள்ளத்தில் வேதனை இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இன்றைக்கி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்தை அவரை நம்ம நிச்சயமாக மறக்க முடியாது. 1125 நாள் ஆகுது. அதை நினச்சா அது போக மாட்டேன்னு உள்ளத்துலேருந்து போகலை. ஆனால் உள்ளே தான் இருக்குது. இருந்தவர் ஆண்டோடைய மகிமையை எப்படி விட முடியும்? அப்பாவுடைய சித்தம் ஆகட்டும். பாருங்கள், பாட்டு அப்படி கொடுத்த வசனம். அடுத்து எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கு, நிந்தனையை மிகவும் நிறைந்திருக்கிறோம். சத்தியத்தை சொல்கிறதுனால முறுமுறுக்கிறாங்க. எனக்கு ஆண்டவரே இன்னும் சொல்லுவேன், எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குப்பா, பொருளெல்லாம் வாங்க முடியல, என்னால் ஒன்றும் முடியல. அதெல்லாம் கிடச்சி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் போல்டாக பேசுவேன். அவ்வளோதான். இன்னும் உங்களுடைய சத்தியத்தை இன்னும் எடுத்து உரைப்பேன். யோவான் பிரசங்கம் பண்ணார், அதே பிரசங்கம் தான் எனக்கும் வாஞ்சு. அவ்வளோதான். என் தேவனுடைய நிச்சயமாக நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களா? சபையே என்ன பார்த்துட்ருக்குறீங்க? இப்போவே சொல்கிறீங்களே, இந்த பாசுக்கு பிரசங்கத்தில் எல்லோரும் ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி தானே நினைக்கிறீங்க? பாருங்கள், இந்த பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வைக்க போகிறாரு. யார் யார் பாருங்கள் நிந்திச்சிங்களோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியும். கடந்த நாள் ஒரு இதில் பார்த்து எப்படி நாடகம் நடித்தாங்க, நடித்து இது பண்ணாங்க. இந்த பாஸ்டருக்கா பிரசங்கத்து இவர்கிட்டயா வர்றது? இவர்கிட்ட வந்து அவ்வளோதான், ஒருத்தர் இருக்க மாட்டாங்களே, ஒரு வந்து நிந்திச்சாங்க. எனக்கு இப்போ அதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன பலப்படுத்து. அப்படி நிந்திச்சாங்க. இதே நிந்திச்சவங்க பார்க்க போகிறாங்க, அவங்க குடும்பத்திலே வர போகிறாங்க, வந்து ரசிக்கப்பட்டு ஞானம் எடுக்க போகிறாங்க. கர்த்தர் சேவன் நம்புகிறேன். இல்லை, என்னை எடுத்துக்காண்டவரே, எடுத்துக்கோ, அதுதான் என்னுடைய விருப்பம். இருந்தால் உங்களுடைய ஊழியக்காரன் வல்லமே அந்த ஊழியக்காரனை வச்சுக்கணும். உங்களுடைய வரங்களே மூலமாக கிரியை செய்யணும், எங்கள் சபையில் கிரியை செய்யணும். ஒரு எழுப்புதல் உண்டான இல்லைன்னு எடுத்துக்கணும் தான் என்னுடைய விஷயம். நிந்தனை நிந்திக்கிறேன். அது அடிக்கடி இப்போ கூட அப்படி தான் சொல்கிறாங்க. இவர் எதையும் ஒழுங்காக செய்ய மாட்டார், சொன்னால் மாற்றிக்குவார். கூட இருக்கிறவங்களே தான் அப்பப்போ ஒன்று சொல்லிடுவார். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்யணும்னு நம்ம திட்டமிடும்போது மாற்றுறாராம். பாருங்கள், ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தரை செயல்படுத்துகிறோன்னா அவங்க அதை ஒரு பொறுப்பில் போடுறாங்க, சின்சியராக செய்யணும். அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை, ஆளே வரல, நம்ம கூப்பிட வேண்டியது இருக்குது. அப்போ என்னதுக்கு அதை நம்ம சொல்கிறது என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாங்க எப்போ நீங்களா எடுத்துக்க. அவங்க இப்போ நமக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா, ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா உடனே அதை சின்சியராக செய்கிறேன். என் மனைவியை கூட உடம்பு சரியில்லாமல் கூட வந்து ஆஸ்பத்திரியில் போட்டு விட்டுட்டு நான் போய் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உண்மையாக செய்ய போனேன். அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கல. தலைவர்கள் அப்படி இருந்து தலைவர்கள் என்னை தூக்கி தள்ளிட்டாங்க பதவியை விட்டு. ஆனாலும் எங்கள் ஏசப்பா என்னை விடலை. என்னுடைய உத்தமத்தார் என்னுடைய வேலையை நான் செய்கிறது. அதே மாதிரி சபையில் அப்படி இருக்கணும். ஒரு காரியங்களில் மனசு வச்சா சிறங்கள்னு விட்டுடுறாங்க. ஐயோ, தாங்க முடியாத வேதனைகள். சபையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிருபர்கள் யூடியூப்பில் யார் கேட்குறீங்களோ, இது உண்மையான சத்தியம். இது லைஃப்பில் அப்போ யோவான் இருக்கிறாரு, பிலிப் இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்க உங்களுக்கு மாதிரியை போல் என் வாழ்க்கை இது ஒரு நடக்கிற சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். அத்தனை பேர் என்னை நிந்திக்கிறான். சபையில் இப்போவும் நிந்திக்கிறான். நன்மை பெறுறவங்களுக்கு நிந்திக்கிறாங்க. நன்மை பெறுறவங்க ஒரு பக்கம் இங்கே நிந்திக்கிறாங்க, ஒரு பக்கம் இங்கே. அவங்க ஒருத்தரையும் வர்றது பார்த்திங்கன்னா அவங்க சபையில் வருமா அவங்க முகத்தை பார்த்தா எப்பா அப்படி இருக்குதுங்க. நினச்சி பார்த்தா அப்படி போட்டால் அப்படியே உடனே கடுவெல்லாம் பொட்டிடும். ஆமாம், அப்படி இருக்கிறாங்க ஆட்கள். கடுவு பொட்டிடும் உடனே, அவ்வளோதான், தாளிச்சிடலாம் போல இருக்கும். அந்த மாதிரி வராங்க நம்மளை. ஏன்னா அவங்க தவற உணர மாட்டேன்றாங்க. அவங்க குடும்பங்களோ அவங்க ஆட்களோ உலகத்தை அதை யோசிக்கிற ஆள் இல்லை. என் ஏசப்பாவுடைய மகிமை வெளிப்படுத்தி காட்டணும், அதுதான் விஷயம். எதுவுமே உலக இன்பெல்லாம் போயிடுச்சு. அநியாயக்கிரமம் பண்ணி இன்ப அனுபவிச்சு எல்லாம் போயிடுச்சு. கொடுத்த மனைவியுடைய இன்பம் போயிடுச்சு. பேச்சு எல்லாம் போச்சு. ஏசப்பா தான். நீங்கள் போதும், நீங்கள் தான் போதும். நீங்கள் வேறு யாரும் வேணாம். எனக்கு பிள்ளை கொடுத்துருக்கீங்க, அவனை வச்சுட்டு எங்கள் சபை போதும், வேறு எதுவும் வேணாம். எனக்கு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம். அண்ணனுக்கு கஞ்சி கொடுத்தா போதும். அண்ணனுக்கு தேவை, ஊழியத்தினுடைய தேவையை கொடுங்க. எங்களுக்கு ஸ்பீக்கர் வேண்டாம். அது இதெல்லாம் கேட்குறாங்க. பிள்ளை மனசு உடையிறான், கேட்குறான், வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்குது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதனால் எங்களுக்கு மனசில் ஏசப்பா நீங்கள் அப்போ போதும், சபை ஊழியத்தினுடைய காரியத்தை மட்டும் செஞ்சால் போதும் ஆண்டவரே, வேறு எதுவும் வேண்டாம்.
கொடுத்தேன்ல. சபையை நாம் இந்த நாட்களில் நம்ம உணர்ந்து செயல்படுவோம். தேவ மகிமையை காணுவோம். கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய மகிமை வெளிப்படும். தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாக நம்மோட கிரியை செய்வார். தொடர்ந்து செயல்படுங்க. தேவன் நம்ம கைவிட மாட்டார். தேவன் நம்ம கைவிட மாட்டார். தேவன் நம்ம கைவிட மாட்டார். அவரை நம்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு சூப்பர் பாட்டு, வசனம் பாருங்கள். அந்த வார்த்தை இன்னும் சுகஜீவிகளுடைய நிந்தனையினால் அகங்காரிகள் பாருங்கள். யார் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அடுத்து சொல்கிற, சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலே எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. அகங்காரி பொறுப்பு இல்லை, ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், அகங்காரம். நாடா நீனா சொல்லி பாருங்கள். வசனம் எப்படி கொடுக்குது பாருங்கள். சபை பிரதர் சிஸ்டர் கவனிச்சுடுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா சபையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய என்னென்ன பண்ணுறான்னு அவங்க மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் இருக்கா? ஒரு எக்ஸ்கியூஸ் சாரின்னு சொல்கிறதுக்கு அவங்களால முடியுதா? நீ என்னடா சொல்லி நான் கேட்குறதுக்கு, நான் செய்கிறதான் செய்வேன்றாங்க. பாருங்கள், வசனம் வருதா, பேசுதா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படும். என் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய மகத்துவங்களினால எந்த விதத்துலேயும் நம்ம குறைச்சுங்க. அவருக்கே மகிமை, அவருடைய வல்லமை விளங்கும்படி செபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்கிற காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்வார். அவருடைய வல்லமை விளங்குறதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். உண்மையாகவே ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எவ்வளோ பெரிதப்பா. அப்பா, உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை எவ்வளோ பெரிது என்பதை நாங்களுமே ருசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருவரால் தடுக்க முடியாது. எங்கள் அப்பாவுடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உண்மை போற்றி மகிழ்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்க வேதனைகள் எல்லாத்தையும் பேசிட்டீங்க ஆண்டவரே. நான் சின்ன குறைகள் இருந்தால் என்ன மன்னிக்கணும். உமக்கு சாட்சியாக நான் வாழணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொன்ன உடைய வசனத்தை வெளிப்படுத்தி காட்டணும் இந்த உலகத்துக்கு. கர்த்தராகிய இயேசு ஜெபிக்கிற உடைய வசனத்தை வெளிப்படுத்தி காட்டணும் ஆண்டவரே. நீ என்னோட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நீ கிருபையாக இறங்கி வர்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் சமூகமே எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதப்பா. உங்களுடைய வார்த்தை நினைக்கும் போது எங்களால் ஆண்டவரே இவ்வளோ மகத்துவத்தை செய்கிற ஆண்டவர். என் வேதனையெல்லாம் சொல்லிட்டீங்க. விளையாட இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக பேசிட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்தை என்ன அப்படி பேசுகிறாங்கப்பா. இங்கே பார்த்தா நல்லா பேசுகிறாங்க, அங்கே பார்த்தா குத்தி பேசுகிறாங்கப்பா. எப்பா இயேசுவே நான் உம்முடைய ஊழியக்காரப்பா. உம்முடைய வேலையை செய்யணும்ப்பா. என் சாகிற வரைக்கும் ஆண்டவரே நானும் என் மகனும் உம்முடைய வேலையை செஞ்சு சாகணும். என் மகனை ஒப்பு கொடுத்துட்டான் உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைங்க என்ன செய்ய எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துங்க. நம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு உறவினர். எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உறவினர் எங்களுக்கு இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் தான் போதும். எங்களுக்கு யாருமே இல்லை. ஒருத்தர் உதவி செய்ய ஆள் இல்லை ஆண்டவரே. வேதனையோட சொல்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் போதும். அன்பு நேயர்களே, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரை நம்புங்க. என் வாழ்க்கையில் 100% இயேசப்பா கிரியை செஞ்சுருக்கிறாரு. என் உள்ளத்தில் இருக்க வேதனையெல்லாம் இயேசப்பா 100% பேசி முடிச்சிருக்கிறாரு. பாட்டில் வந்துடுச்சு, சங்கீதத்தில் வந்துடுச்சு. இதை விட இனி வேறு என்ன வேணும்? சபையே உணருங்க, சிந்திங்க. கர்த்தரை போல கர்த்தரை விட வேறொரு தெய்வம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய இயக்கங்களை அறிகிறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் தருவார். அவர் விரும்புகிறபடி வாழ விரும்புங்க. என் ஐயா, அன்பு தேவ பிள்ளைகளே, சபையே உங்களை கைவிடாத நேசர். சபையே உங்களை கைவிட மாட்டேன். உங்களை காத்துக்கொள்வார். எங்களை கைவிடாத நேசர் எங்களோடு இருக்கிறீர். அன்பு தெய்வம் ஆண்டவரே. இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த வியாதி எங்களை ஒரு மாதிரி நிற்கலாம். அந்த வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு வைக்கிறவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கரம் தொட்டால் போதும், விடுதலை. இயேசுடைய கரம் தொட்டால் போதும். ஏழை கஞ்சி கேட்குறாப்பா. இப்படி விண்ணப்பம் பண்ணும்பொழுது அற்புதங்களை செய்யுங்க. நம்முடைய மகிமை வெளிப்படுத்த ஆண்டவரே நடக்குமாப்பா. வெளிப்படையான அற்புதங்களை நாங்கள் பார்க்க முடியுமா? விசுவாசிக்கிறேன். நான் 100% விசுவாசிக்கிறேன். அதனால தான் இந்த பகுதியெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய மகிமை வெளிப்பட செய்து இப்படியெல்லாம் தரீங்க. இப்படியெல்லாம் பண்ணு மகனே, இப்படி பண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்படியே
என் லைஃப்பில் நடந்திருக்காங்க. ஒரு சின்னதாக அவ்வளோப்பா எடுத்து குடிச்சிட்டப்பா ஆண்டவரே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை நான் இதை தான் காப்பி குடிக்கணுன்ற இடத்துல ஆண்டவரே இதை குடிக்கக்கூடாதுன்ற இடத்துல இப்படி செய்யணும், மன்னிக்கணும், தொடர்ந்து கிரீச்சி போகிற அப்படி ஆண்ட ஒவ்வொருவரையும் மன்னியும். பாவத்திலிருந்து விடுதலை தாரம் ஆண்டவர். போதை அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுவியும், பரிசுத்த வாழ்வு தாரும், அந்த கார கிரிகளிலிருந்து விடுவிச்சு ஜெயத்தை தரும்பிட்டு ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக ஒவ்வொரு இருதயங்களில் ஆண்டவரே இப்பொழுது துணிகரமான பாவங்களுக்கு விலைக்கு காக்க இயேசு வல்லமை இறங்கட்டும். அகங்காரிகளை இயேசு கொடுத்து சந்தியும். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறப்பா. சிலர் இன்னும் ஆண்டவரே சுயநலவாதியாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலே தெய்வ வல்லமை இறங்கட்டும். அப்போ வியாதியிலிருந்து சுகம் ஆண்டவரே, கண்ணீர் கவலையிலிருந்து விடுதலை, தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டத்திலிருந்து விடுதலை இப்பொழுது உன் ஏக்கமெல்லாம் நிறைவேறும். நீ சொல்லி இயேசு கிறிஸ்து சபையே தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தில் இந்த ஜெபத்தை கேட்குற பிள்ளையே ஒரே ஒரு வார்த்தை, இயேசுப்பா நீங்கள் போதும்னு மாத்திரம் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜெபத்தில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசுப்பா நீங்கள் போதும் எனக்கு. அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். இப்போ இயேசுப்பா அற்புதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி அந்த அற்புதத்தை சுதந்திரிச்சிட்டு நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த அற்புதம் உங்களை தொடரும். இல்லைன்னு அந்த அற்புதம் உங்களை தொடராது. அதுதான் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஒப்பு கொடுங்க. சபையே, அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்க கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட ஈடுபடுகிறார், பேசி கொண்டிருக்கிற இந்த இயேசு உங்களுக்கு நிரந்தரமாக வேணும்னு சொன்னால், இயேசு கொடுத்துடைய அற்புதம் இப்போ நடக்கணும்னு சொன்னால், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மகிமையை பார்ப்பீங்க. மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசித்தா மகிமையை பார்ப்பீங்க. பார்த்து உடனே இந்த மகிமையை நீங்கள் காண செய்வீங்க. அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய மகிமை வெளிப்படும். என் தேவ மகிமை வெளிப்படும். உங்களுடைய அற்புத அதிசயங்கள் நடக்கும். இப்போ நடக்க போகுது. ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இப்போ பெற்ற அற்புதம் தொடர்ந்து உங்கள் லைஃப் லாங்கில் உங்களுடைய ஆயுஷ் முடிவுறது இருக்கும். இல்லைன்னா ஆண்டவர் என்னுடைய தேவனே, இதுதான் என் தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். ஆண்டவருடைய அற்புதத்தை பற்றி சொல்லணும். உடனே விசுவாசிச்சாங்கன்னா உடனே அந்த அற்புதத்தை நடத்தணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ செய்கிறேன்றாரு. இப்போவே உன் வியாதி நீங்கள் சுகமாக இருப்பேன், உன் கவலை நீங்கும், உனக்கு வர வேண்டிய தடைகள்லாம் உடச்சி இன்னும் சில மணி நேரத்தில் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எடுத்த தீர்மானத்தில் இயேசுவுக்கு உண்மையாக இருந்து, இயேசு போதும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், அதுக்காக கிடைச்ச வருமானம் அதெல்லாம் இல்லை, எல்லாம் நல்ல சுகஜமாக வாழலாம், சந்தோஷமாக வாழுங்க, எல்லாம் பண்ணலாம். அநித்தியமான காரியங்களெல்லாம் விட்டு இயேசுவே தெய்வம் என்று நம்பி இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலே போதும் என்று சொல்கிறீங்க. ஆண்டவரே, அதுதான்ப்பா இயேசு போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். கர்த்தரதை செய்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசோதனை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு, நானும் உம்முடைய சமத்திலே சபாவோடைய ஜெபிக்கிற வாழ்ந்து தான் உடனடி அற்புதம் ஆண்டவரே, இப்பொழுதே அற்புதம். நீங்கள் இயேசு போதும், இயேசுக்காக என் ஜீவனையும் கொடுக்குறேன், வாழ்வு கொடுக்குறேன். இயேசு எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகந்தம் தான். இயேசுவே நம்பி இயேசுக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்து நான் இயேசுக்கு சாட்சியாக வாழ்வேன். இயேசு இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்க கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள், என் குடும்பத்தில் கட்டுகள் இயேசு கொடுத்த நாமத்தில் உடச்சிட்டா இயேசுவே நம்பி இயேசுக்கு முன்னாடியே சாட்சியாக இருப்பேன். இயேசு எனக்கு போது, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கிற உடனே, ஐயோ இந்த என் கணவர் குடிவரியில் இந்த விலகிட்டார்னா நான் உடனடியாகவே ஞானஸ்நானம் எடுப்பேன். என் கணவர் என் பிள்ளைங்கள்லாம் குடித்து வெறிச்சு என் குடும்பத்தில் அவமானமாக இருக்குன்னு சொல்லி ஏங்கி கண்ணீரோடு இப்பொழுது கேட்டு ஒப்பு கொடுத்தா, உன் கணவருடைய குடிவரி, உன் பிள்ளையுடைய குடிவரியை மாற்றி இப்பொழுதே சுகத்தை தருவேன், இப்பொழுதே விடுதலை தருவேன். ஆனால் அதில் நீ என்னில் நிலைச்சிருக்கணும், நீ ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி எடுத்து எனக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நீ சொல்கிறீங்க. அதை நிச்சயமாக செய்ய போகிறீங்க. இப்படிதே அதிசயம் தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். தீர்மானங்களை எடுத்து ஒரு தீர்மானம் எடு. ஒரு பக்கரவல வரவில்லை பரவல பரவக்கல வரவ பல பரபலவையால பரவை கலபந்தர பரவில பரபல கரவரவே. தீர்மானம் எடு. இப்பொழுதே அற்புதத்தின் மகிமையை காண்பாய். ஆனால் நீ எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சிருக்கணும். அற்புதம் இப்பொழுது நடக்கும். நிலைச்சிருந்தால் அது நிலைக்கும். இல்லைன்னா ஆண்டவரை தூஷிக்காத. நன்றி அப்பா, உடைய வார்த்தைகளுக்கு சோத்திரம். எங்கள் மத்தியில் இறைவனடி உடைய கிருபை வெளிப்படுத்தி எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டதுக்கு சோத்திரம். அற்புத அதிசயங்கள் வெளிப்படுத்தினதுக்கு சோத்திரம். நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை சார் அந்த வர வல்லமே ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.